இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சமூகத்தில் சேர்ந்திருப்பதை விட பிரிந்திருப்பதை தான் பலர் சுதந்திரம் என்று எண்ணுகின்றனர். உண்மையில் இன்றைய சமூகத்தில் சுதந்திரம் என்பது கேள்விக்குரியே. நாம் கைகளில் வைத்திருக்கும் அலைபேசி நம்மை பற்றிய செய்திகளை பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு ஆடையை உங்கள் அலைபேசியில் உள்ள இன்டர்நெட் வழியாக தேடினால் தொடர்ந்து உங்களுக்கு ஆடை விளம்பரம் வந்து கொண்டிருக்கும். நீங்கள் எதை வாங்க தேடினாலும் அது அடுத்த நிமிடம் உங்களுக்கு எங்கு கிடைக்கும் என்று காண்பிக்கும். நீங்கள் பல ஊர்களுக்கு சென்றிருப்பீர்கள். நீங்கள் சென்ற இடங்கள், தங்கிய இடங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கும். இதை போன்று ஒவ்வொன்றும் நீங்களும் நானும் இன்றைய கால சூழலில் வேவு பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதை சுதந்திரம் என்று எப்படி சொல்லுவது? நாம் நம் பெற்றோர், மாமனார், மாமியார் இவர்களிடமிருந்து தனியாக இருப்பது சுதந்திரம் என்றே கருதுகிறோம். ஆனால் அதில் சுமையும் இருக்கிறது, சுகமும் இருக்கிறது. நல்ல மாமனார், மாமியார், நல்ல பெற்றோர் உள்ள இல்லங்களில் குழந்தைகளை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். இல்லையென்றால் தனித்து சென்ற நீங்கள் அதை செய்ய தனிமையாக சிரமப்படுவீர்கள். அதற்காக எல்லாம் பெற்றோரும் எல்லா மாமனார் மாமியாரும் இதை செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. காரணம், இன்றைக்கு நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்கள், இனிமேல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், எங்களை தொந்தரவு செய்தார்கள் என்று சொல்லும் பெற்றோரும் உள்ளனர், மாமனார் மாமியாரும் உள்ளனர். எதுவாக இருந்தாலும் இயேசு நம்மிடம் விரும்புவது ஒற்றுமையாக இருப்பது. நானும் தந்தையும் ஒன்றாக இருப்பது போல் நீங்களும் ஒன்றாக இருங்கள் என்கிறார். காரணம் என்னவென்றால், படைப்பின் தொடக்கத்திலிருந்தே ஒருவருக்கு நீ கடவுள் போல் ஆகலாம் என்ற பேராசையை காட்டித்தான் மனிதனை பாவம் செய்ய வைத்தான் சாத்தான். அந்த சாத்தான் இன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டி வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக, நான் என்ற அகந்தை வழியாக முதலில் கூட்டு குடும்பத்தை பிரிக்கிறான், சொந்த பந்தங்களை பிரிக்கிறான், கணவன் மனைவியை பிரிக்கிறான், கடைசியில் தனிமரமாக நிற்க வைக்கிறான். இத்தகைய நிலையிலிருந்து நான் என்னையும் என் குடும்ப உறவையும் தற்காத்து கொள்ள என்ன செய்ய முடியும்? எளிதான காரியம் அல்ல. காரணம், நாம் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட பொருட்களைப் போல முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்மால் நின்று நிதானமாக திரும்பி பார்த்து வாழ்வை சரிப்படுத்துவது எளிது அல்ல. தூய ஆவியை நாடுங்கள், அவர் மட்டுமே உங்களுக்கு வழிகாட்ட முடியும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.